பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே அப்பா, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்டது கிடைக்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்டது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டிய முறைமையை குறித்து மலை பிரசங்கத்தில் உபதேசிக்கும் போது கர்த்தர் அஞ்ஞானிகளைப் போல, அதாவது கர்த்தரே தெய்வம் என்கிற பயமும் அறிவும் இல்லாத ஜனங்களை தான் அவர் அஞ்ஞானி என்று சொல்லுகிறார். அவர்களைப் போல நீங்கள் அலப்பாதேயுங்கள், நம்முடைய தேவைகளுக்காக புலம்ப வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை படைத்த தேவனாகிய எனக்கு உங்களுக்கு எது தேவை என்று எனக்கு தெரியாதா? நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் தேவைகளை அறிந்த நான் அதை கொடுப்பேன் என்று அன்பாகவும் அதிகாரமாகவும் கூறுகிறார். ஆம், ஆகாயத்து பட்சிகளை போஷித்து காட்டு புஷ்பங்களை அழகாக உடுத்து நிற்கிற தேவன் தானே அவர். காலையிலே முளைத்து மாலையிலே மாண்டு போகிற ஆத்துமா இல்லாத இவைகளின் மேல் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் கேட்காமலே கவனமாயிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்யும்போது பரலோகத்திற்கென்று நம்மை தெரிந்து கொண்டு விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்கிய பின்பும் நமது தேவைகளை நாம் கேட்கிறது தான் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை. நாம் கேட்காமலே கொடுக்க அவர் காத்திருக்கிறார். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக என்னுடைய ஊழியத்தினுடைய பாதைகளை கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளும் உபகாரங்களும் அநேகம். அப்படியாக 2 நாளைக்கு முன்பாக இந்த வசனத்துக்கு சாட்சியாக நடந்த ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய பாதையிலே ₹1 அது எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் நான் கேட்பதற்கு முன்பாகவே ஊழியத்தினுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் மிக அருமையாய் சந்தித்து வருவதை நான் இங்கேயும் சாட்சி கொடுக்கிறேன். சபையிலும் அநேக சாட்சிகளை வெளியரங்கமாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதுவும் சில நேரங்களிலே என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கர்த்தர் செய்கிற சில நன்மைகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்று அதிகமாக நான் கண்ணீர் வடித்து கர்த்தருக்கு நன்றி சொன்னதுண்டு. அதே போல என்னுடைய
ஒரு தனிப்பட்ட ஒரு தேவைக்காக நான் காத்திருந்த போது, அதாவது காத்திருந்தேன்னா தாராளமாக எடுத்து செஞ்சுருக்கலாம். அது எனக்கு தேவையான ஒரு காரியம். என் வீட்டில் இருக்கிறவங்க, என் சபையில் இருக்க எல்லாரும், என்ன பாஸ்டர் இதுக்கு என்ன எவ்வளோ ஆக போகுது, இதை நீங்கள் செஞ்சிடலாம் இல்லையா, எவ்வளவோ வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் காணிக்க கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஊழியத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணும்போது உங்களுடைய தனிப்பட்ட இந்த தேவைக்கு நீங்கள் ஏன் அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, நான் ஆண்டவருடைய ஆழமான அன்பை என் மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்றத பார்ப்பதற்காகவே எனக்கு நீங்கள் தனியாக எனக்கு கொடுங்க, எனக்குன்னு சொல்லி யாராவது கொடுக்கணும்னு நான் நிறைய கேட்டு நிறைய சாட்சி கொடுத்துருக்குறேங்க. அதனால் கர்த்தர் செய்யட்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் சிரித்து கொண்டே பொறுமையாக இருந்து கொண்டே இருந்தேன். நிறைய பேருக்கு கோவமே வந்துச்சு. ஏன்னா பாஸ்டர் நீங்கள் தசமாக காணிக்கை எடுத்து செலவு பண்ணால் உங்களை யார் கேட்க போகிறாங்க அப்படின்னாங்க. இருங்க நான் சாட்சி கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், போகிற ஒரு 2 நாளைக்கு முன்பதாக திடீரென்று ஈரோடு பகுதியிலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு சகோதரி, அவங்க பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, ஏன்னா காணிக்க கொடுக்கும்போது நம்ம பெயர் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா உங்களை பார்க்க நான் ஈரோடுலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன்னாங்க. அம்மா நீங்கள் தனியாக ஒரு சிஸ்டர் எங்கே எப்படியும் அவ்வளோ தூரம் வந்து வருவீங்க? இல்லை, என் மகனோட வருகிறேன். நான் நினச்சேன் ஒரு பெரிய ஒரு வாலிப மகனோட 20-25 வயது மகனோட வருவாங்க போல இருக்கிறேன் அப்படின்னு. இப்படி பார்த்தா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கார் வைத்துக்கொண்டு, காருக்கு போக வர கட்டாயம் 15,000 செலவாயிருக்கும். அந்த 15,000 செலவு பண்ணி என்னை பார்த்ததற்காக வரும்போது நான் கேட்டேன், அப்படி என்ன எதற்காக என்ன பார்க்க வரீங்கன்னு. இல்லை உங்களுடைய தினம் ஒரு சாட்சியை நான் தினமும் கேட்கிறேன், அது எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி கேட்கும்போது எவ்வளவு சாட்சிகளை பெற்ற இந்த ஊழியக்காரர் யார் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சரிம்மா வாங்க அப்படின்னு அந்த காலையில் வந்து சேர்ந்தாங்க. வந்து 15,000 ரூபாய் செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு வந்தது. என் கூட அவங்க இருந்தது என்னமோ ஒரு 1.5 மணி நேரம். அவங்க கூட ஒரு சின்ன மகன், அவங்களுடைய ஒரே பிள்ளை, பூணூல் போட்டுக்கிட்டு ஒரு பிராமின் பாய், அவன் அன்றைக்கி அந்த நாளிலே வந்திருந்தான். வந்தப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா அவர் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னா, உங்களுக்குன்னு கொஞ்சம் காணிக்கை எடுத்து வச்சேன், அதை எடுத்துன்னு வர மறந்துட்டேன். யா நாங்கள் பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மகன் கூட வந்திருந்தவன், அங்கிள் நான் வந்து இந்த தடவை 10th 500க்கு 475 மார்க் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், டே நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் 10th எக்ஸாமு 11th எக்ஸாமு 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு தினமும் எங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களிலே சபையில் நாங்கள் தினமும் ஜபித்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்டா, என் ஜபம் உனக்கும் உதவி செஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே, வெரி குட், சரிங்க அங்கிள் ரொம்ப சந்தோஷம். அதனால் நான் இந்த வருடம் ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு நேர்ச்சை நான் செய்து, அது எந்த சாமிக்கு செஞ்செல்லாம் எனக்கு தெரியாது, சேர்த்து வச்சேன் என்னுடைய உண்டியலில். அதனால் அந்த உண்டியலில் அப்படியே நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து எனக்கு கொடுக்கும்போது ஜபம் முடிஞ்சோடனே அவங்க அம்மா ஆச்சரியமாக பார்த்தாங்க. அம்மா இதை கொடுத்துட்டோம்மா அங்கே தாத்தாவுக்கு அப்படின்னா, கொடுடா அப்படின்னாங்க. உடனே அதை கொடுத்துட்டு அவங்க அந்த நாளில் ஜெபத்து முடித்து கொண்டு அவங்க, நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் கோவைக்கு வரணும், வந்து ஈரோடுக்கு வரணும்னு எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிச்சாங்க. நான் கண்ணீரோடு அந்த கையில் அந்த உண்டி ஆண்டவர் சொன்னார், உடனே எப்போ இது கொடுத்தாலும் ஓரமாக எடுத்து வச்சிடுவேன். இப்போ பார் உன்னுடைய தேவைக்கு இது சந்திக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். உடனே பிரித்து அந்த என்ன சொல்றது உண்டியலுடைய வாயை கிழிச்சு எடுத்து எவ்வளோன்னு எண்ணிப்பார் அப்படின்னு. எனக்கு எவ்வளவு எனக்கு தேவை இருந்ததோ அந்த தேவையை முழுமதுமாக கொடுக்கும்படியாக அந்த சிறு மகனுக்கு கர்த்தர் இந்த உண்டியலில் காசை சேர்க்க வச்சு கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எனக்கு அருளே, நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் இந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இன்றைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் சாயலிலே உண்டாக்கப்பட்டு அவரோடு கூட பரலோகத்திலே இருக்கும்படியாக அவ்வளவோ நேர்த்தியாக நம்மை விசேஷித்தவர்களாய் அவர் ரட்சித்து விசுவாசத்தை துவக்கி இருக்கும்போது இந்த சாதாரண உலக தேவையை நமக்கு கொடுக்காம அவர் பார்த்து கொண்டாக இருப்பார். கவலையப்படாதீங்க, எனக்கு செய்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இதை விட அதிகமாய் செய்வார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை போல எங்களை நேசிக்க இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை ராஜா. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நேசிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமுடிய தேவையை அற்புதமாய் சந்திக்க 15,000 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கொண்டு கத்தாவே கோவையிலிருந்து புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை செய்தீரே. உடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை சொல்லுவோம்? கர்த்தாவே தொடர்ந்து உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. உமக்காய் உழைக்க பிழைக்க மறிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.